ஸோ ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் அக்வேரியம். ஸோ நீங்கள் வந்து மேஜிக் சிட்டி பார்க்கோட வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் நான் இங்கே வைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். இந்த மேஜிக் அக்வேரியம் இந்த மேஜிக் சிட்டி பார்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய அக்வேரியம் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே டிக்கெட் காஸ்ட்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 1 lakh சோம். ஸோ ஒரு அடல்ட்டுக்கு வந்து 1 lakh சோம், 11 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து 75,000 சோம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம உள்ளே போகலாம். இங்கே உள்ளே வந்து ஃபிஷ்ஷுக்கு நம்ம ஃபீடும் பண்ணலாம். லைக் ஃபீடிங் பாட்டிலில் ஃபீட் பண்ணுவோம். நீங்களே பாருங்கள், அதெல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். நீங்களே பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஷார்க்கு தான். இந்த ஷார்க் டேங்க்கில் நம்ம கையெல்லாம் விடக்கூடாது. ஸோ அதனாலே அவங்க வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க, ஃபீட்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தியாஷும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் அக்வாரியம் வரான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் பார்க்க. நாங்கள் யுஏயில் பார்த்துருக்கோம், பட் அவன் வந்து அப்போ சின்ன குழந்தை. ஸோ இப்போ வந்து அவன் அழகாக பார்க்குறான் எல்லாமே எப்படி போகுது அப்படின்னு. இந்த அக்வாரியம்குள்ளே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். பட் இவ்வளோ நீட்டாக ஒரு ஸ்மெல்லுமே வரல அண்ட் வாட்டர் கிளியராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிஷ் டேங்கில் நிறையா ஃபிஷ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், லைக் பெருசாக இருந்துச்சு நிறையா ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீந்துறதை பார்க்கவே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே வந்து பிரானா ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. நாங்கள் இந்த ஃபிஷ்ஷை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறோம். லைக் இது வந்து நல்லா கிளிட்டர் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் அந்த ஷைனிங் அடிக்குது அந்த தண்ணிலையும். நல்லா ஜிகுன்னு இருந்துச்சு அந்த ஸ்கின்னு. இந்த அக்வாரியம்குள்ளே ஃபிஷ்ஷு மட்டும் இல்லாமல் டெட்லியஸ்ட் ஸ்னேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஸ்னேக்ஸ் மட்டும் இல்லாமல் பென்குயின்ஸும் இருந்துச்சு. நாங்கள் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பென்குயினை நேர்லேயே பார்க்குறோம். லைக் புக்கில் பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம், பட் இப்போ தான் நேர்லேயே பார்க்குறோம். குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. செம்மையாக ஸ்விம்மிங் அடிச்சுட்டு ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சு. அது பார்க்கவே எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. லைக் நீங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்வாரியமுக்கு போயிட்டு வாங்க. ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது மைண்டே. பாருங்கள் அது எப்படி விளையாடுது அப்படின்னு, க்யூட்டாக இருந்துச்சு. அதோட பீட் வந்து அப்படியே காக்காக்கு இருக்கும்ல, அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபீடிங் பாட்டிலில் ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஃபீடிங் பாட்டில் தான் இவங்க இங்கே வச்சுருக்காங்க. லைக் லிக்விட் ஃபார்மில் இவங்க வந்து வச்சுருக்காங்க ஃபிஷ்ஷோட ஃபுட்டை. ஸோ இது வந்து 30,000 சோம். சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். அந்த ஃபீடிங் பாட்டில் எடுத்தாச்சு கையில். இப்போ பாருங்கள், என் ஹஸ்பண்ட் ஃபீட் பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த ஃபீடிங் பாட்டிலை பிடுங்கிட்டு அப்படியே ஓடி போயிடும் ஃபிஷ்ஷு. பாருங்கள், ஓடிடுச்சு. லைக் நம்ம வந்து அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அது அப்படியே பிடுங்கிட்டு ஓடி போயிடும். அந்த மாதிரி அது சக் பண்ணுது. ஸோ கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் பெருசாக இருக்குது இல்லையா. ஸோ பெரிய ஃபிஷ்ஷுனால நல்லா சக்கிங் பண்ணுது. ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொடுத்தோம்.
எப்படி குடிக்குது பாருங்க. ஸோ இப்போ ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஓஷனுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அதை க்யூட்டாக இருந்துச்சு. அது ஒரு இந்த ஃபிஷ் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. ஸோ இந்த ஃபிஷ் ஒரு இடத்துல கூட நிற்கவே இல்லை. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மேலே போகுது, கீழே வருது. என்ன எடுக்காதீங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. சுத்தி சுத்தி வரான் இல்லையே, என்ன இது? வாமா மின்னல் மச்சான். என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. ஸோ இந்த அக்வாரியம்குள்ளே நுழைஞ்சிலேருந்து ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஓஷனுக்குள்ளே வர ஃபீலிங்கு, அப்புறம் வந்து அந்த ஒரு ஷிப்பு வந்து தண்ணிக்குள்ளே இருந்து எப்படி துரு பிடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. அண்ட் தென் இது வந்து சும்மா ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அந்த ஃபிஷ்ஷை பார்க்குற மாதிரி, ஸோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் அக்வாரியம் வந்ததுலேருந்து என்னடா ஷார்க்கே பார்க்கலையே, ஷார்க் பொம்மையெல்லாம் முன்னாடியே வச்சுருந்தாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. லைக் இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அந்த எல்லோ கலரில் ஃபிஷ் எல்லாம். லைக் இங்கே வந்து டனல் மாதிரியுமே இருந்துச்சு, நீங்கள் அடுத்ததை பார்ப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இந்த ஷார்க் போகுது அப்படின்னு. பெருசாக இருந்துச்சு. லைக் 2-3 ஷார்க் இங்கே உள்ளேயே இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே வந்து அந்த ஷார்க் பொம்மை வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அதுவும் பார்க்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஃபிஷ் அக்வாரியம்குள்ளே லைக் ஓஷனுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் தென் இந்த ஷிப் வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே வந்து துரு பிடிச்சா எப்படி இருக்கும், ஸோ நம்ம படத்தில் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க உள்ளே அந்த இன்டீரியர்ஸ். அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், அந்த பைப்லாம் துரு பிடிச்ச மாதிரி அந்த செவரு எல்லாமே எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் உள்ளே போகிறப்பயே. ஸோ அந்த மேஜிக் அக்வாரியம் டனல் இப்போ வந்துடும். அந்த டனல்குள்ளே போனோம் அப்படின்னா லைக் 2-3 ஷார்க் சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்கள், அது அழகாக இருந்துச்சு பார்க்க. லைக் நிறையா உள்ளேயும் அந்த திங்ஸ்லாம் உடஞ்ச திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்க. லைக் கண்டிப்பாக நீங்கள் டூரிஸ்ட்டாக டாஷ்கெண்ட்க்கு வர்றீங்க அப்படின்னா இந்த மேஜிக் அக்வாரியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ அடுத்து இந்த அக்வாரியமில் ஒரு வைப்ரண்ட்டான பிளேஸ் இருக்குது அப்படின்னா கடைசியான பிளேஸ் அது வந்து ஜெல்லி ஃபிஷ். ரொம்பவே அழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ரொம்பவே பிரைட்டாக இருந்துச்சு. இங்கே லேசர் லைட் இருந்துச்சு, அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஜெல்லி ஃபிஷ் போகிறதே அந்த ரிலாக்ஸிங்காக, மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அன்னைக்கு எனக்குன்னு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் தான் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும் இந்த பிளேஸுக்கு நாங்கள் வந்தது. நாங்கள் இந்த மாதிரி அக்வாரியம்குள்ளே காசு கொடுத்து நாங்கள் போய் விசிட் பண்ணது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படா இப்படிலாம் பெயிண்ட் பண்ணுறீங்க, சூப்பர் வைப்ரண்ட், அந்த வைப்ரண்ட்டான கலர்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவுமே இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸுன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அண்ட் தென் கடைசியாக எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி இங்கேயும் மேஜிக் அக்வாரியமோட சொவீனியர் ஷாப் கடைசியாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் இங்கே ஒரு விஷயம் வாங்கினோம், அது என்னன்னு நீங்களே பாருங்கள். லைக் இங்கே வந்து நிறையா சொவீனியர்ஸ் இருந்துச்சு. லைக் இங்கே பென்குவின் இருந்ததுனால பென்குவின்ஸ் வச்சுருந்தாங்க, ஷார்க் இருந்ததுனால அந்த ஷார்க் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, அண்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் ஜெல்லி ஃபிஷ் இருக்கிறதுனால அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட அந்த பொம்மையுமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, குட்டி குட்டியாக க்யூட்டாக. நாங்கள் வந்து இந்த உஸ்பெகிஸ்தானோட அந்த ஃப்ளாக் மாதிரி இருக்கிற அந்த இது தான் வாங்கினோம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து 25,000 சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ரீசனபிள் ப்ரைஸ் தான், நீங்கள் வெளியே போய் எங்கே வாங்கினாலுமே அதே ப்ரைஸ் தான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு இந்தியன் ஃபேமிலியை பார்த்தோம், கை குழந்தைய வச்சுட்டு அவங்க டூர் வந்திருந்தாங்க. லைக் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அவங்க போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க போல். ஸோ அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட எங்கள் ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே எப்படி, நாங்கள் எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் என் ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த மேஜிக் சிட்டி பார்க்குள்ளே வர்றதுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மேஜிக் அக்வாரியம், மேஜிக் பார்க்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் தனியாக காசு பே பண்ணி உள்ளே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் வெளியே வந்துட்டோம் அக்வாரியம்லேருந்து. ஸோ ஃப்ரீசிங் கோல் அப்படிங்கிறதுனால வாயிலேருந்து புகையாக வருது. ஓகே பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ட்ரியோ ஹார்ட்ஸ்.